கமாண்ட படிக்கலன்னா ஏதாவது தப்பா நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அங்க போயிட்டோம்னா நின்னு கமாண்ட படிக்கலாம். ஏன்னா, இந்த ஏரோட அகலம் வந்து அங்க அதிகமா இருக்கும். நான் எதற்கு அண்ணாவிடம் கோவப்படுகிறேன்? மிக கடுப்பாக உள்ளது சப்பாத்தி மாவு. வா வாங்க, வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. பேசிட்டு இருங்க. நான் அங்க போய் பேசுறேன் எல்லார்ட்டயும். ஐயோ! எங்கே போ ஐயோ! எங்க போறீங்கன்றீங்க? இங்க தாம்மா இதான் வீராணம் ஏரி. இந்த ஏரியில தான் வந்து நாங்க வந்து மீன் பிடிக்கிறோம்னு சொன்னேன்ல. அதான். பாருங்க முருகண்ணா, நம்மள நம்மள இருக்க வைத்துவிட்டு ஜெகன் அண்ணா எங்கேயோ போறாங்க. இந்த இடத்த காமிக்கிறதுக்கு தான் வந்தேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வந்தது வந்துட்டோம். ஐயோ சாமி எங்கே போறீங்க? பயமா இருக்குது. தண்ணிய பார்த்துட்டுன்றாங்க. திவ்யா, திவ்யா, திவ்யா அவர்தான் திவ்யா அவர்தான் சொல்லிட்டாரு. அப்படி முன்னாடி போயிட்டேனா, திவ்யா இப்ப பாரு. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. வீராணம் ஏரி. முழு அளவு இதான். நான் பார்க்க மாட்டேன். ஏன் என்ன ஆச்சு திவ்யா? ஏன் பார்க்க மாட்டீங்க? என்ன காரணம்? ஏன் பார்க்க மாட்டீங்க? சரி, சரி. கோவப்படாத திவ்யா. சரி, சரி. கோவப்படாத திவ்யான்றாங்க முருகண்ணா. மூஞ்சே பார்க்க வேண்டாம். அப்படியே ஏரியும் பாருங்க. எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது முருகண்ணான்றாங்க. என்ன கவுண்டமணி மாரியா? சின்னத்தம்பி கவுண்டமணி சார் சொல்ற மாரி 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாது. திவ்யா அப்ப மாலை கண்ணா அப்படின்றாங்க முருகண்ண.